அஸ்ஸலாமுஅலைக்கும். என் பேர் ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி. இப்போ எனக்கு சந்தேகமும் என்னோட பேரை பற்றி தான். எனக்கு அத்தாமா வச்சது ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு பாபுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அது பாபுன்னு சொல்லி செல்ல பேர் மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க, செல்லமாக கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, லைசன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஷேக் அப்துல் காதர்னு மட்டும்தான் வச்சுருக்கு. இது எப்படி மார்க்கெட்டில் வந்து செல்ல பேர் வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கா, இல்லை மறுமையில் வந்து அல்லாஹ் வந்து நம்மளோட பேரை வந்து எப்படி எந்த நிலைமையில சொல்லி கூப்பிடுவோம் அழைப்பான், அது என்னன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வழக்குமாறு. இந்த பேரை போட்டு பெருசா நம்ம மறுமை வாழ்க்கை அளவுக்கு போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அல்லாட்ட எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு முடிவு இருக்கும் தானே. நமக்கு தான் சர்டிபிகேட்ல இந்த பேர் இருக்குது, பாஸ்போர்ட்ல அந்த பேர் இருக்குது, அந்த குழப்பம்லாம் நமக்கு தான். எதை குழப்பம் இல்லாம அழைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு வழி தெரியும். அதனால அதை போட்டு நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்துல நம்முடைய பேர்ல எதுவும் சிக்கல் இருக்குதா போக்குவரத்துன்னு சொல்லி பார்த்தா அதுலயும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பேரை வச்சுட்டு வேற பேரை வச்சு கூப்பிடவும் செய்யலாம். ரசூலுல்லாவே சில பேருக்கு பட்ட பெயர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. பட்ட பேர்னா கெட்ட பேர்ல இல்ல, கெட்ட அர்த்தத்துல இல்ல, நல்ல அர்த்தத்துல பட்ட பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. அபூ ஹுரைரான்னு சொல்றோம். அவர் தான் ஹதீஸ்களை அறிவிச்சதுல அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்ச சஹாபி. அவருடைய பேர் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரானா பூனையின் தந்தைன்னு அர்த்தம். பூனைக்கா தந்தை அந்த மனுஷன் பூனையவா பத்தி வச்சிருப்பாரு. எப்ப பார்த்தாலும் ஒரு பூனையை தூக்கிக்கிட்டே சுத்துவாரு. அதனால அவருக்கு என்ன பேர் வச்சு விட்டாங்கன்னா அபூ ஹுரைரான்னு பேர் வச்சு விட்டாங்க. இது இந்த மாதிரி நிறைய பேர்கள். அலி ரலியல்லாஹு அவங்களை பார்த்து ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அபு துராப். ஒரு நாள் வீட்டுல கோவிச்சுக்கிட்டு மணல்ல போய் படுத்து கிடக்குறாங்க. மண்ணுல படுத்து கிடக்கணும் பார்த்தா மண்ணின் தந்தையே அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் பேர் அலி தானே, அலியே தானே கூப்பிடணும். அபு துராப் மண்ணின் தந்தையேங்கிறாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வும் வேற வேற பெயர்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. கேலி இல்லாத வகையில, தப்பான அர்த்தம் இல்லாத வகையில பயன்படுத்திக் கொள்ளலாம். சர்டிபிகேட் போக்குவரத்து எல்லாமே ஒரு நிர்வாக ஒழுங்குக்காக உள்ளது. ஒரே பேரை வச்சுக்கிட்டா குழப்பம் இல்லாம இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த பேர் எங்க இருக்கு, அந்த பேர் எங்க இருக்குன்னு சிக்கல் இல்லாம இருக்கும். ரெண்டு பேர் வச்சா ஒன்னும் மார்க்கத்துல தப்பு இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்ல வண்டி ஓடுமானால் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அது குறித்து நாம பெருசா கவலைப்பட வேண்டாம். தப்பான அர்த்தம் உள்ளதா இருந்தா கவலைப்படணும். தப்பான அர்த்தமும் இல்லை. ஷேக்னு வச்சிருக்கிறாங்க, பெரியவரேன்னு வச்சிருக்கிறாங்க. நீங்க நல்ல பெரியவர் ஆகத்தானே போறீங்க. அதனால அதுவும் ஒண்ணும் பஞ்சாயத்து இல்லை. அல்லாஹ்